முந்தின நிலைமையை விட பிந்தின நிலைமைய ஆண்டவர் ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துகிற நேரம் வந்திருக்கிறதாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் லூக்கா 15வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு உங்ககிட்ட நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம் ரொம்ப முக்கியமானதுங்க. பாவ அறிக்கைக்கு ஒரு பவர் இருக்குங்க. அல்லேலூயா. ஏன்னா பைபிள்ல எழுதியிருக்கு, நீதிமொழிகள்ல, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்கிறவனுக்கு இரக்கம் உண்டாகும் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இந்த இளைய குமாரன் என்கிறவன் தகப்பங்கிட்ட போய் பாவ அறிக்கையை விடுகிறான். என்ன அறிக்கை? நான் உங்களுக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவமும் செஞ்சிட்டேன், துரோகமும் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் தன்னுடைய தவற அறிக்கை இட்டு திருந்தின போது அந்த அப்பா அவனை மன்னிச்சு அவனுக்கு ஒரு புது வாழ்க்கையே தந்தார். இன்னைக்கு நிறைய பேரு பாவம் பண்ணிட்டீங்க தான், உண்மைதான், தப்பு பண்ணிட்டீங்க தான், உண்மைதான். ஆனா அதை நீங்க தேவனிடத்துல போய் அறிக்கை இட்டதுக்கு அப்புறம் ஆண்டவரும் அதை மறந்துடுவாரு, நீங்களும் அதை மறந்து அதை செய்யாம இருக்கணும் தேவ பிள்ளைகளே. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்ண உட்கார்ந்து இருக்கும்போது, ஏதாவது நல்ல காரியத்தை செய்ய போகும்போது இந்த பாவம் வந்து, நீ அப்படிப்பட்டவன் தானே, நீ இப்படிப்பட்டவன் தானே, அன்னைக்கு நீ இந்த தப்பை தானே பண்ணுன, இன்னைக்கு யோக்கியன மாறிக்கல நீங்க வந்து நிக்கிறையேன்னு அந்த கில்ட்டி கான்சியஸ், குற்ற உணர்வு உங்களை ஆண்டவர்கிட்ட நெருங்க விடாது. அந்த குற்ற உணர்வு மாறணும்னா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? தேவனிடத்துல போய் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடணும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, நான் தெரிஞ்சு நிறைய தப்பை பண்ணியிருக்கிறேன், தெரியாம நிறைய தப்பை பண்ணியிருக்கிறேன். ஆண்டவரே, போன்ல தப்பான படத்தை பார்த்துருக்கிறேன். ஆண்டவரே, நிறைய ஆண்டவரே தவறான தொடர்புல இருந்திருக்கிறேன். தாவீது பாவத்துல விழுந்த போது சங்கீதம் 51 அறிக்கையாய் எழுதுகிறார், அறிக்கையாய் விடுகிறார். என் தாய் என்னை துர்க்குணத்திலே நான் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் பாவத்தை தாங்க வெறுக்கிறாரு, பாவியாகிய உன்னை ரொம்ப நேசிக்கிறார் ஆண்டவர். அதனால தயவு செஞ்சு போய் பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே, துரோகியாகி என் மேல் கிருபையாயிருன்னு நீ அழும்போது உன் பாவத்தை மன்னிச்சு, நீ அன்னைக்கு அந்த தப்பு செஞ்சவன் தானே, நீ அன்னைக்கு இப்படி பண்ணலன்னு சொல்லவே மாட்டார். மார்போட கட்டி பிடிச்சி, தப்பு செய்யறவனை விட அந்த தப்பு அடுத்த தடவை செய்யக்கூடாதுன்னு சொல்றான் பார், அவனை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவருடைய கேரக்டர் என்ன தெரியுமா? அன்னைக்கு விபச்சார பாவத்துல கையும் மையுமா பிடிச்ச ஸ்திரீயை பார்த்து அவர் ஒன்றும் சொல்லலை, அதிக கேடொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதேன்னு சொன்னார். செஞ்சேன்னு சொல்லலை, இனி செய்யாதேன்னு சொல்றார். அதனால நீ எந்த தப்புல இருக்கிறையோ
எந்த குழிக்குள்ள இருக்கிறையோ, எந்த சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறையோ, நீ பாவ அறிக்கையை விட்டு வெளியே வா. ஆண்டவர் உன் பாவத்தை மன்னிச்சு உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்றேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் தங்களுடைய பாவங்களை உமக்கு முன்பாக வந்து அறிக்கையிடவும், இவர்களுடைய குற்ற உணர்விலிருந்து, குற்ற மனசாட்சியிலிருந்து வெளியே வரவும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.